எப்படி சார் வேலை மாதிரி ஆகும்? என்னத்தை பூசி மொழுகுறீங்க? 2 எஃப்ஐஆர் அவர் மேல இன்னும் பெண்டிங்ல இருக்கு, சிபிஐ போட்டது. அதுக்கு அவர் பயந்துதான் ஆகணும். நீங்க இன்னமும் ஐயா வழியில் தான் நடப்போம்னா, ஐயா வழியில் எது? உங்களை நீக்கிறது ஐயா வழி. அப்ப நீக்கினதை ஏத்துக்கிட்டு அமைதியா இருக்கணும். ஐயாவை குலசாமிங்கிறீங்க, குலசாமி ஒரு துளி கூட மதிக்க மாட்டீங்க சார். நான் சொல்லட்டுமா சார்? துரைமுருகன் நேரம் பேசிருக்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா? பேசிட்டு ஜெகத் பேசிருக்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா? ஐயோ திமுகவினர் பேசிட்டு அப்படி நான் பார்க்கல. காலை பிடித்து கெஞ்சுகிற அளவுக்கு அன்புமணியின் மீது ஒரு ஆதிக்கத்தை செலுத்துகிற பிஜேபி எதுக்கு வேற ஆளை தேடணும்? குருமூர்த்தி கார்ல போனதை எல்லாரும் நேற்று தான் நேரில் பார்த்தோம். தைலாபுரத்துக்குள்ள போறாரு வர்றாருன்னு எடுத்தோடனே போயிட்டாரு. அதுக்கு முதல்ல அப்பாயின்மெண்ட் ஆயிரும். ஆஹா, நம்மளை வச்சுக்கிட்டு இவ்வளவு நாள் இதெல்லாம் பண்ணிருக்காங்க, எல்லாம் தெரியும். யாருக்கும் கேட்கிற துணிச்சல் வரல. சரி, என்ன இருந்தாலும் நம்மளை ஒற்றுமைப்படுத்தி, சௌமியா காலை பிடிச்சது உண்மையா இருந்தாலும், அன்புமணி காலை பிடிச்சது உண்மையா இருந்தாலும், நாளைக்கு நீங்க எல்லாம் சமரசமான பிறகு மகளிர் பெருவிழாவில் எப்படி சௌமியா அன்புமணி மேடையில போய் நிக்க முடியும்? தற்குறி என்று விமர்சிச்சார் எடப்பாடி அண்ணாமலை. அந்த அண்ணாமலை வீட்டுல உட்காந்து டிஃபன் சாப்பிடுறாரு, எடப்பாடி போட்ட டிஃபனை சாப்பிடுறாரு. அங்கே இதுவும் கலந்த தகராறுகள் நடந்திருக்கலாம், வார்த்தை பிரயோகங்கள், பாட்டில் வீச்சுகள் நடந்திருக்கலாம். உண்மையாவே இருக்கட்டும் சார், கொஞ்சம் வாயை வச்சுட்டு சும்மா இருங்க. ஏன்னா பதட்டம்னு சிவகுமார் சொன்ன வார்த்தையை நான் ஞாபகப்படுத்துறேன். துணை முதலமைச்சர் 50 லட்சம் பேர், பல லட்சம் பேர் ஓசூர்ல போய் வேலை செய்யறான், ஓசூர்ல இருந்து பெங்களூர் வந்து வேலை செய்யறான். ஏதாவது ஒரு தீப்பொறி பறந்தா என்ன நடக்கும், யாரு கட்டுப்படுத்துவான்னு கேட்டார் இல்லையா? இந்த விஷயம் தான் இன்னைக்கு நமக்கு முக்கியமா படணும் சார். யாராவது சொன்னதுனால தமிழ் தாழ்ந்து போயிடுமா? இல்ல யாராவது சொல்லி கமலே சொன்னா கூட கன்னடத்துடைய பெருமையை குலைக்க முடியுமா? அதிமுகவோட உறவு வைத்திருக்கிற பிஜேபியோட கிடையாது கூட சொல்லலாம். நீங்க சொல்லலாம். அண்ணாதிமுக ஒரு வார்த்தையவே தவிர்க்கிறாருன்னா அங்கே துண்டு போட்டு வச்சு அண்ணாமலை எண் மண் எண் மக்கள்னு ஒரு பயணம் ஆரம்பிச்சாரா? அவர் போற ஊர்ல எல்லாம் 2000 பேர் 3000 பேர் கூட, சின்ன சின்ன ஊர்ல கூட பெரிய எழுச்சி தெரிஞ்சது. ரிசல்ட் விஜய் அதிமுக சேர்ந்து அது வெற்றி கூட்டணியா மாறுவதற்கான சாத்தியம் 50% அதிகமாகவே இருக்கு. தற்காலிக வெற்றியோ அல்லது துணை முதலமைச்சராக கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் விஜய் என்கிற பிம்பம் அங்கே உடைப்படும். ஒய் பிரிவு பாதுகாப்பு எப்படி கிடைச்சிச்சுன்னு சொல்லியிருக்காரா? எப்படி இவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு அப்ரூவ் பண்ணாங்க? அதே பிஜேபி தான். எப்படி நடந்துச்சுன்னு சொல்லாத வரைக்கும் விஜயனுடைய நேர்மையை நான் சந்தேகப்படுவேன். அந்த தன்னம்பிக்கையும் ஒரு துணிச்சலும் தைரியமும் அவருக்கு இருந்தால் அவர் தனியாக தான் நிற்பார். வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. மூத்த பத்திரிகையாளரும் மிகச்சிறந்த அரசியல் ஆய்வாளருமான SP லட்சுமணன் அவர்களை சந்திக்கிறோம். தைலாபுரத்திலிருந்து பனையூர் வரை பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. வணக்கம் SPL. வணக்கம் சார். சமரசம், தந்தைக்கும் மகனுக்கும் சமரசம் ஏற்படுமா? SPL மனசு என்ன சொல்லுது? மனசு மட்டுமல்ல, எதிர்பார்ப்பும் ஏற்படணுங்கிறது தான். பாட்டாளி மக்கள் கட்சியில மட்டுமல்ல, எந்த இயக்கமும், ஒரு நல்லா இருந்த ஒரு இயக்கம் பிளவுபட்டால் அது மீண்டும் இயல்பு நிலைக்கு வரணுங்கிறத எதிர்பார்க்கிற பத்திரிகையாளர்கள் நானும் ஒருத்தன். அதிமுகவுக்கு தொடர்ந்து சொல்லுவேன். எதுக்கு எந்த இயக்கத்துக்கு ஒரு லெட்டர் பேடு கட்சிக்கு கூட அந்த லெட்டர் பேடை ஒன்று ரெடி பண்ணி ஒரு பேரை ரெடி பண்ணி பிரிண்ட்டுக்கு கொடுத்து 7 பேர் நிர்வாகியை தேர்ந்தெடுத்து அந்த 7 பேர்ல 2 பேர் கோச்சிக்கிட்டு போனா கூட அது எவ்வளவு வழியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சதுனால நான் இதை சொல்றேன். பொதுவாகவே ஜாதியை மையமாக வச்சு ஏற்படுத்தப்பட்ட அமைப்புகளாகட்டும், அரசியல் கட்சிகளாகட்டும், ஒரு சமூகம் ஒருத்தர் கீழே இருந்ததே இல்லை. ஒரு ஜாதின்னு எடுத்துக்கிட்டா அதுல 10 கோஷ்டி இருக்கும், 10 அமைப்பு இருக்கும், அவங்கவுங்க ஒரு இதை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது எல்லா சமூகத்துக்கும் பொருந்தும். அப்படி இருக்கிற சூழல்ல வன்னியர் சமூகத்து மற்ற எவரையும் கம்பேர் பண்றத போது, மற்றவரோடு ஒப்பிடுகிற போது வன்னியர்கள் மட்டும்தான் பாட்டாளி மக்கள் கட்சி என்கிற அந்த குடையின் கீழே, டாக்டர் ராமதாஸ் என்கிற அந்த ஐக்கானுக்கு கீழே இவ்வளவு அபரிமிதமா ஒற்றுமையா இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு, அந்த கட்சியினுடைய லட்சியங்கள்ல பல விமர்சனங்கள் இருந்தா கூட சமூக நீதிக்காக டாக்டர் ராமதாஸ் தனி மனிதராகவும் அந்த கட்சியின் தலைவராகவும் அவர் அளித்த பங்களிப்பு, அந்த கட்சி ஆற்றிய பணிகள், இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கறத போதுதான் இப்படி ஒரு பிளவு, இப்படி ஒரு பொது வழியில 2 பேரும் தங்களை தாங்களே அவமானப்படுத்தினாலே
அதான் சொல்றேன், 2 பேரும் தங்களை தாங்களேவும் வாய்க்கிறாங்க, மகன் என்றும் பாராமல் தந்தை என்றும் பாராமல் பரஸ்பரமும் தாக்கிக்கிறாங்க. நமக்கு சங்கடமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அரசியலெல்லாம் தள்ளி வச்சுட்டா இந்த சண்டையை எவர் ஒருவரும் ரசிக்க மாட்டாங்க. அது அப்பா பிள்ளை உறவுகளை வச்சிருக்கிறவங்களாகட்டும், அனுபவிச்சவங்களாகட்டும், இல்லை எதிர்க்கட்சியினர் கூட இதை ரசிக்க மாட்டாங்க. நிச்சயமா, அவன் நிச்சயமா. நல்லபடியா பேசிட்டு ஒரு வழிக்கு வரட்டும்பா நிச்சயமா, ஆமா. அப்படின்னா, இப்போ அந்த அணிக்கு வருவாங்களா மாட்டாங்களா நினைக்கிற ஸ்டாலின் கூட அதை தள்ளி நின்று கொஞ்சம் வேதனையோட தான் பார்ப்பார். ஏன்னா தந்தையும் மகனும் உரசி கொண்டால், சண்டை போட்டா என்ன விளைவுகளை 2 பேருடைய மனதிலே இது ஏற்படுத்தும், காயங்களை ஏற்படுத்துங்கிறது அறியாதவர்கள் அல்ல. அந்த வகையில தான் இது ஒரு சமரசத்துக்கு வரணும்னு நம்ம நினைக்கிறோம். நேத்திக்கு 2 பேரும் போயிருக்காங்க, 2 பேரும் சந்திச்சிருக்காங்க. அந்த சந்திப்பு சுமூகமா முடியலன்னு தகவல்கள் வருது. ம். ஒரே இவ்வளவு கசப்புகள் வந்த பிறகு அது ஒரே நாளில் சரியாயிடும்னு நானும் நினைக்கல. நேற்று சில விஷயங்கள்ல ஒரு முடிவு எட்டப்பட்டிருக்கலாம். ம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை 3வது நபருடைய தலையீட்டை 2 பேருமே தவிர்க்கிறது நல்லது. ம். அதுவும் ஒருத்தர் நல்லவங்களா கெட்டவங்களான்னு பார்க்கிற போது எத்தகைய சித்தாந்தங்களை உடையவர்கள் தங்கள் இந்த பிரச்சனையை ஒரு காரணமா வச்சுக்கிட்டு இந்த பிரச்சனையை ஏற்படுத்திய இடைவெளியை ஒரு வழியாக பயன்படுத்தி கொண்டு உள்ள வர்றாங்க அப்படின்னு பார்த்தா நமக்கு கொஞ்சம் பதட்டம் வருது. வெளிப்படையா சொன்னா, ஆடிட்டர் குருமூர்த்தி தனி மனிதராக நான் மதிக்கிற நபர்கள்ல சரி. ஒருத்தர், ஒரு பத்திரிகையினுடைய ஆசிரியர், அதெல்லாம் தனி. பட் அவர் தாங்கி இருக்கிற சித்தாந்தம், அவரை தாங்கி பிடிக்கிற இயக்கம், இதையெல்லாம் வச்சு பார்த்தா அவருக்கு அங்க என்ன வேலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இது எழுது நமக்கு. எதேச்சியா ராமதாஸ் வந்து பல பேரை சந்திக்கிறதுக்காக கூப்பிட்டு இருக்காரு. பல பேர் வராங்க. இப்ப சமீபத்துல வேல்முருகனுடைய பிரதர் வந்து சந்திச்சிருக்காரு. இல்ல, சோ இப்ப இந்த மாதிரி வெவ்வேறு ஆட்களை சந்திக்கிற போது அவருக்கு ஒரு பதட்டத்துல பல பேரை சந்திக்கிறாரு. அது எதேச்சியா ஏற்பட்டது. அது இல்ல, இவங்க மற்ற எவரை சந்தித்த போதும் வராத பதட்டம். ஏன் அதே குருமூர்த்தியோடு அதே காரில் பயணித்த சைதை துரைசாமி போனதை பத்தி கூட எனக்கு பதட்டம் வரல. அதிமுக பிஜேபிக்கு ஒரு உரசல் லேசா வந்தபோது கூட சைதை துரைசாமி ஒரு அறிக்கை வெளியிட்டார். சரி. குருமூர்த்தி யார், அரசியல் ரீதியாக தமிழ்நாட்டு அரசியல்ல அவர் என்ன பண்ணினார் அப்படின்னு பார்த்தா, அதிமுகவை அவர் பிளவுபடுத்துறதுக்கு முதல் புள்ளி வைத்தவர் அப்படிங்கிற அந்த பதட்டம் நமக்கு வருது. சரி, அப்படி யாரை வைத்து பிளவுபடுத்தினாரோ அந்த ஓபிஎஸ் இன்னைக்கு ஒரு நல்ல சுமூகமான சூழல் வந்த பிறகு கூட அந்த ஓபிஎஸ் எந்த இடத்துல அதே இடத்தில் அதே கௌரவத்தில் இழந்த கௌரவத்தை மீட்கிறதுக்கு ஓபிஎஸ்க்கு அவர் உதவி பண்ணியிருக்கிறாரா? இல்ல. அவருடைய இயலாமையா, இல்லை அவர் சொல்லியும் மேல நடக்கலையா தெரியாது நமக்கு. அப்படிப்பட்டவர் இந்த பிளவு நடக்கிற ஒரு இயக்கத்துக்குள்ள வர வேண்டியது என்ன அவசியம் வந்துச்சு? அப்படி வந்தால் என்ன நடக்குங்கிற அந்த பயம். நீங்க ஒரு நல்லெண்ணம்னு சொல்றீங்க, எல்லாரும் ஒன்னா இருக்கிறது நல்லெண்ணம்னு சொல்றீங்க. அதே நல்லெண்ணத்துல அவர் வந்து அங்க போய் பேசியிருக்கலாம். இந்த நல்லெண்ணத்தால பாட்டாளி மக்கள் கட்சியோட அந்த 5% ஓட்டு இன்டாக்டா இருந்தா தன்னுடைய கட்சிக்கு அதைத்தான் நான் சொல்லுவேன். ஒரு சுயநலம் கலந்த அரசியல் பார்வை. பாட்டாளி மக்கள் கட்சி நல்லா இருந்தாதான் அந்த கட்சி பிஜேபி அதிமுக கூட்டணியில் வந்து இணைகிற போது அந்த வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் இந்த அணிக்கு கிடைக்குங்கிற அரசியல் பார்வை இருந்தால் சரி. அதுக்கு பிஜேபியில இருந்து யாரா போயிருக்கலாமே. அவங்களே இல்ல, நான் இப்போ இவர் தகுதி குறைவானங்கிற அந்த தனிநபர் தகுதிக்குள்ளேயே நான் வரல. சித்தாந்த அடிப்படையில நான் பேசுறேன். அவருடைய கடந்த கால வரலாறுகள், அவருடைய சிந்தனை ஓட்டம், இதையெல்லாம் தெரிஞ்சு நீங்க சமூக நீதி பாதையில பயணிச்சிட்டு இருக்கிற டாக்டர் ராமதாஸ், அன்புமணி ஒண்ணு கொள்கை ரீதியா விலகி போயிடல. வேற சில உட்கட்சி விவகாரம், ராமதாஸே சொன்ன மாதிரி எல்லா வீட்லயும் நடக்கிற சண்டை தான், எல்லா இயக்கத்திலும் நடக்கிற குழப்பங்கள் தான், அது சரியா வந்துரும்னு சொல்றாரு இல்லையா? எங்கேயும் நடக்காததெல்லாம் இல்ல, கொள்கை மோதல் இல்ல, மற்ற சில குடும்ப விஷயங்கள் தான் அதுக்கு அடிப்படை காரணமா இருக்கு. அதுக்குள்ள இப்படிப்பட்ட சித்தாந்தங்கள் உடையவர்களுக்கு என்ன வேலை? ஏன் நீங்களே உட்காந்து பேசிக்க கூடாது? மேபி பிஜேபியே வந்து நம்ம நேர போன கலர் வேற மாதிரி ஆயிடும், இவர் அனுப்பியிருக்கலாம். எப்படி சார் வேலை மாதிரி ஆகும்? டாக்டர் ராமதாஸுடைய கருத்து உண்மையாக இருந்தால் அவருடைய காலை பிடித்து கெஞ்சுகிற அளவுக்கு அன்புமணியின் மீது ஒரு ஆதிக்கத்தை செலுத்துகிற பிஜேபி எதுக்கு வேற ஆளை தேடணும்? ஏன் அவ்வளவு தூரம் பிரஷர் கொடுத்து கூட்டணிக்கு வரவழைத்த அன்புமணியை கூப்பிட்டு ஒரு வாரத்தை கண்டிக்க கூடாதா? தம்பி கொஞ்சம் பொறுமையா போங்க, அன்புமணி கொஞ்சம் பொறுமையா போங்க, நீங்கள் யார் மீது தவறு இருந்தாலும் இந்த விவகாரம் வீதிக்கு வருவது இந்த இயக்கத்துக்கு நல்லதில்லை, நம்ம அணிக்கும் நல்லதில்லைன்னு பிஜேபி போன்ல கூப்பிட்டு பேசலாமே. சரி, போன்ல கூப்பிட்டு பேசுறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல, நான் பேசினாங்கிறது பொது வெளிக்கு வராததுனால செஞ்சிருக்கலாமேன்னு சொல்றேன். இன்னொன்னு சொல்லட்டுமா, எடப்பாடியை தலையிட மாட்டான்னு கூட நேற்று ஒருத்தர் யாரும் கேட்டாங்க. நமக்கு தெரியாது, இப்போ திரைமறைவில் நடந்துகிட்டு இருக்கலாம். குருமூர்த்தி கார்ல போனதை எல்லாரும் நேற்று தான் நேரில் பார்த்தோம். தைலாபுரத்துக்குள்ள போறார் வர்றாருன்னு எடுத்தோடனே போயிட்டாரு. அதுக்கு முதல்ல அப்பாயின்மெண்ட் ஆகிருப்பார். அதுக்கு முன்னாடி 2 பேர்ட்டும் ஃபோனில் பேசியிருப்பார். எப்போ நான் வர நேரத்துக்கு நீயும் வான்னு சொல்லியிருப்பார் அன்புமணியை. ஸோ திரைமறைவில் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இது நல்லபடியாக முடிஞ்சால் நல்லது சார். அந்த கட்சிக்கு, தமிழ்நாட்டுக்கு, வன்னிய சமூகத்துக்கு நல்லது. எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறாங்களோ அது அவருடைய கௌரவத்துக்கும் நல்லது. ஏன்னா இதுவரை இழந்த கௌரவம் போதும். 2 பேருமே அந்த ஒரு விதத்துல இவர் விடாப்பிடியா இருக்காரு, அவர் உடம்பு பிடியா இருக்காருன்னு பேப்பர்ல வந்திருக்கு. இல்ல, அந்த வார்த்தை பிரயோகங்கள் நீங்க ஓமைகள் எது வேணாலும் போட்டுங்க, எதுவுமே இதை தாண்டி விவாதிக்கிறது கூட நமக்கு கஷ்டமா இருக்கு. செயல் தலைவருங்கிற போஸ்ட்ல இருந்து அவர் வந்து அதுதான் உனக்கு கொடுப்பேன், நீங்க முதல்ல அந்த செயல் தலைவர் ஆகிட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். அது அந்த வாதங்கள் உண்மையாக இருந்தால், அந்த வாத பிரதிவாதங்களை நானும் படிச்சேன் ஒரு நாளிதழ்ல. இவ்வளவு நடந்த பிறகும், ஐயா எங்களை அவமானப்படுத்திய பிறகும் காயப்படுத்திய பிறகும் எங்கள் குலசாமி அவர்தான் அன்புமணி சொல்றாரு. இது ஹேஷியம் இல்ல, பொது மேடையிலேயும் மைக்கிலேயே சொல்றாரு.
நமக்கு குலசாமி அவர்தான். அப்ப சரி. குலசாமின்னா குறைஞ்சபட்ச மரியாதையை நீங்க தக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். ம். அந்த குலசாமி போட்ட உத்தரவை நான் ரத்து செய்கிறேன், நீங்க வாங்க திலகபாமா, நீங்கள் மீண்டும் பொருளாளர், எது கொடுக்குறீங்க? அப்ப குலசாமி மேல நீங்க வச்சிருக்கிற மரியாதை அவ்வளவுதான ஒரு கேள்வி இயல்பா வருது இல்ல. கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு தான் இந்த பிரச்சனைகளுடைய ஆழம் புரிஞ்சவங்க எதிர்பார்க்கிறாங்க. சரி, இதுல நான் ஒண்ணு கேட்கிறேன். நீங்க சொல்றீங்க இப்படி. அன்புமணி என்ன சொல்றாருன்னா, ராமதாஸ் தான் நம்முடைய குலசாமி, அவர் தான் நமக்கு தலைவர், அவர் தான் வந்து எல்லா கிராமங்களுக்கும் போனவர், எல்லாத்தையும் ஒத்துக்கிறார். ஆனா, உன் கொள்கையை ஏற்றுக்கொள்வேன், உன்னை தலைமையில் ஏற்றுக்கொள்வேன். ஆனா, நீ இந்த கட்சிக்குள்ள வந்துடாத, நீ வந்து வீட்டுல வந்து திண்ணையில பெரியப்பா மாதிரி உட்கார்ந்துரு, ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனா அது எப்படி ஒத்துப்பாரு ஒரு பெரியவர்? சார் நான் கேட்கிறேன், கல்யாணத்துல ஆசீர்வாதம் பண்ண புரியுது பெரியவர் புரியுது, இல்ல வருவாங்கல்ல? இல்ல இல்ல, யதார்த்தம் புரியுது. நம்மளும் டாக்டர் ராமதாஸ் 100 ஆண்டுகள் நல்லா இருக்கணும். ஆனா அவருடைய வயது முதிர்ச்சி இன்னைக்கு பழைய காலம் மாதிரி ஒரு கிராமமா போறாரா? போறது இல்ல. இல்ல அந்த கிளைச்சாளர் யாரை போட்டு அந்த ஒன்றியச்சாளர் ஏன் மாத்தின டேட் ஆக்டிவிட்டியில் தலையிட போறேன். இல்ல, நான் தான் சொன்னேன், பிரச்சனையினுடைய அடிப்படையே அரசியல் விவகாரம் அல்ல, குடும்ப பிரச்சனைன்னு தான் சொல்றாங்க. இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா நம்ம ரொம்ப உள்ள போக வேண்டாம். நிதி விவகாரங்கள், வருகிற நிதி என்ன போகுது, யார் பண்ற, யார் கண்ட்ரோல்ல இருக்கு, நீ என்ன எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கிறியா இல்ல என் மகளுக்கு கொடுத்தியா அப்படின்லாம் சில வாத பிரதிவாதங்கள் வந்ததாகவும் தகவல் வருது. ஸோ இது கட்சி நிர்வாகமோ கட்சி பொறுப்புகளோ அதெல்லாம் இல்லை, முகுந்தன்கிற ஒரு விவகாரம் மட்டும்தான் வெளியே வந்துச்சு. அதுல கூட அன்புமணி முதிர்ச்சியை காமிச்சிருக்கணும். 5 ஆண்டு காலம் இந்த நாட்டுக்கு சுகாதாரத்துறை அமைச்சராக, கேபினட் அமைச்சரா அந்த 30+ வயசுல வந்ததே ஒரு பெரிய பாக்கியம். அவ்வளவு மெச்சூரிட்டி அந்த வயசுல பெற்ற அன்புமணி ஆயிரக்கணக்கான பேர் கூடி இருக்கிற போது மைக்கை தூக்கி அப்படி போடலாமாங்கிற தலைவர் பொறுப்பில் இருக்கிற அன்புமணி அப்படி நடந்து கொள்ளலாமா அப்படின்னு அன்னைக்கு தொடங்கின அந்த அநாகரிகமான செயல் இன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் என் காலை பிடிச்சு கெஞ்சினாங்கிற வரைக்கும் கொஞ்சம் நிற்குது. காலை பிடிச்சது நிஜமா கூட இருக்கட்டும், அது பொது வெளியில் சொல்லலாமா டாக்டர் ராமதாஸ்? அவருடைய முதிர்ச்சிக்கு அது நல்லது தானா? என்ன இருந்தாலும் நீங்க பெத்த பிள்ளைன்றது மாறிடுமா, இல்ல நீங்கள் தலைவராக நியமித்தவருங்கிறது மாறப்போகுதா? இவர் ஓப்பனா வந்து அந்த அந்த மீட்டிங்ல ஓப்பனா வந்து இவர் மைக்க தூக்கி போட்டது, யார் அவன் 4 மாசம் முன்னாடி கட்சிக்கு வந்தவன் இதையெல்லாம் அப்படிலாம் அந்த பேச- கமெண்ட் அதான் எல்லாம் அதுவா- ஒரு அதுவா- குடும்பத்துல எத்தனை பேரு? நான் கேக்குறேன் அதே சரி, அப்ப கேள்விய பேசலாமா? அதே கேள்விய அவரு ஏத்தமா இருக்க 2 பேரு, அப்ப சௌமியா அன்புமணி யாருப்பான்னு ஒருத்தன் கேட்டிருந்தாருன்னா அவர் முகத்தை எங்க வச்சிருப்பார்? சொல்லுங்க சார். நான் என்ன சொல்றேன், இந்த முகுந்தனுடைய நியமனத்திலே நியாயம் இருக்கலாம், சௌமியாவினுடைய உழைப்புலையும் யாரும் மறுக்க முடியாத உண்மைகள் இருக்கலாம். ம். எங்க பேசணும்? நீங்களும் நானும் கேட்கிற மாதிரியா, பொதுவெளியிலையா? வீட்டுக்குள்ள பேசியிருக்கணும். ஸோ அன்னைக்கு தொடங்கினது இன்னைக்கு வரைக்கும் நடக்குது, இனிமேலாவது முடியணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அவருக்கு தொடர்ந்து குடும்பத்தில் இந்த சண்டை தான் வந்து இந்த கட்சியை வந்து பஸ்ஸில் போய் கிராமமா நடந்து போய் லாந்தர் விளக்கு எடுத்துட்டு போய் நம்ம இவ்வளோ உழைச்சமே அப்படிங்கிற வயசானவங்களுக்கு ஏற்பட்ட பிள்ளை வந்து தன்னை வந்து மதிக்காம நடந்துக்கிட்டானேங்கிற கோவம் இருக்கு. இல்ல இல்ல அந்த கோவத்தை நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு ரூம்ல உட்காந்து யோசிக்கும் போது அது தப்பா அந்த கோவத்தை புரிஞ்சுக்க முடியாது. ஆனா அவரை வந்து அப்படி ஊரா சுத்தி நம்ம வளர்த்தமே இன்னைக்கு இந்த கட்சியை வந்து நம்ம கையில இருந்து அவங்க பாட்டுல கூட்டணியில இதை முடிவு பண்றாங்க, கோவம் வருமா வராதா? ஒரு விஷயம், யதார்த்தம் என்ன வயது கூட SPL? கூட அந்த ஆற்றாமைங்கிறது யாருக்குமே வரும். எந்த தனி அது மனிதனுக்கும் இல்ல, வயசு எந்த எந்த 80 தனி plus மனிதனுக்கும் ஆச்சு வரும். அவரு. அதான் எந்த தனி மனிதனுக்கும் வரும். ஆ. அரசியல்வாதிக்கு கூடுதலா வரும். சரி. கலைஞர் தான் நல்லா இருக்கிற வரைக்கும் அந்த முதலமைச்சர் பதவியை விட்டு கொடுக்க தயாரா இல்ல. ஆமா. ஸ்டாலின கிட்ட அவர் கதறல, ஆனால் அவருடைய ஆதரவாளர்கள் கதறி குமிக்கிற வரைக்கும் துணை முதலமைச்சர் பதவி கூட அவர் அவ்வளவு சுலபத்துல தரல. கொடுக்கல. அழகிரியை மத்திய அமைச்சர் ஆக்கிட்டு அன்னைக்கு காலையில ஆக்குறாங்க, அன்னைக்கு சாயங்காலம் தான் அவர் துணை முதலமைச்சர் அறிவிக்கிறார். ஆமா. சோ ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸை வச்சுக்கிட்டே தான் இருந்தார். தனக்கு எதிராகவோ தனக்கு ஆதரவாகவோ ஒரு நிலைப்பாட்டுல ஒரு குரூப் இருக்கக்கூடாது. அப்படியே இருந்தாதான் நாம ஓட்டிட்டு போனோம். நான் தப்பு சொல்ல, அரசியல்வாதியினுடைய அடிப்படை குணம், கலைஞரும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. சோ அவரால் அதை ஹேண்டில் பண்ண முடிஞ்சது. அதிகாரம் கையில இருந்தனால ஹேண்டில் பண்ண முடிஞ்சது. அதிகாரம் இழந்த போது அவருக்கு உடல்நிலை நலிவுற்றனால அதனுடைய விளைவு அவரால் அனுபவிக்க முடியல. அவரும் கஷ்டப்பட்டிருப்பார். முதுமையும் இயலாமையும் தருகிற ஆற்றாமை அது. ராமதாஸ்க்கு அது இருக்கலாம். அவரும் சில யதார்த்தங்களை புரிஞ்சுக்கணும். நம்ம இவ்வளவு தூரம் ஆண்டோம், அனுபவிச்சோம், எந்த அரசு பதவிக்கும் போக மாட்டேன்னு சொன்னது நீங்க தான். ஐயா நீங்க நிக்க கூடாது, அந்த தொகுதியில நான் நிப்பேன்னு ஜி.கே. மணி என்னைக்கும் சண்டை போட்டதில்லை, அன்புமணி என்னைக்கும் சண்டை போட்டதில்லை, அருள்மொழி, இளங்கோவன், எவ்வளவோ பேர் அந்த கட்சியில, பொன்னுசாமி, வேலு, ஏ.கே. மூர்த்தி, யாராவது டாக்டர் ராமதாஸ் இந்த சீட்ல நிக்க கூட அங்க நாங்க தான் நிப்போம்னு சண்டை போட்டு அந்த இடத்துல நின்னாங்களா? இல்ல. நீங்க நிக்க மாட்டீங்க, அதிகாரத்தை நான் சுவைக்க மாட்டேன்னு உங்களுக்குள்ள நீங்களே ஒரு கட்டுப்பாட்டை விதிச்சுக்கிட்டு இந்த வயசு வரைக்கும் தாண்டி வந்துட்டீங்களே. இனிமேலும் அந்த யதார்த்தத்தை புரிஞ்சு, சரி பையன் வந்துட்டான், வளர்ந்துட்டான், நல்லவனோ கெட்டவனோ, அன்புமணியை போல ஒரு நல்ல முதலமைச்சர் வேட்பாளர் உண்டா தமிழ்நாட்டுல, யாரேனும் ஒரு உண்டான்னு கேட்டவர் தான் நீங்க. அப்படி கேட்டார்ல. அப்ப அது பொய்யா உண்மையா இப்ப கேள்வி வருது இல்ல? அப்போ அப்படி நாமளே சொல்லிட்டோமே, அவன் தான் வந்துட்டானே, வந்துட்டு போட்டுமேன்னு ஒரு தந்தையாவும் நினைக்கணும், கட்சியுடைய நிறுவனராகவும் நினைச்சிருக்கோம். இல்ல அவரு 35 வயசுலயே இவருக்கு வந்து அவ்வளவு தகுதி இருக்காங்கலாம் யோசிக்காம
இந்த பெத்த பாசத்துல 35 வயசுலயே அவர் வந்து கேபினட் மினிஸ்டர் ஆக்குனாரு. நம்ம இவ்வளவு தூரம் இந்த பிள்ளைக்கா இவ்வளவு அழகு பார்த்தோம், தகுதி இல்லாம பத்தி கவலைப்படாத அந்த பையன் வந்து நம்ம சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிற கோவம் அவருக்கு. இல்ல ஒரு தந்தைக்கே உரிய கோபம். ஆனால் அதையெல்லாம் நீங்க திரும்பவும் நம்ம ஒரு பத்திரிகையாளர் என்ன சொல்றோம், வீட்டுக்குள்ள அடிச்சுக்கோங்க. ஏன்னா இது எங்க போய் முடியும்னா, உங்களை பத்தி வன்னியர்ல யோசிக்க ஆரம்பிச்சா நீங்க எங்க போய் நிப்பீங்க? ஆஹா, நம்மளை வச்சுக்கிட்டு இவ்வளவு நாள் இதெல்லாம் பண்ணிருக்காங்க, எல்லாம் தெரியும், யாருக்கும் கேட்கிற துணிச்சல் வரல. சரி, என்ன இருந்தாலும் நம்மளை ஒற்றுமைப்படுத்தி நமக்கு ஒரு கௌரவத்தை அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்தவர், வாங்கி கொடுக்க போராடுறவங்கிற அந்த நன்றி உணர்ச்சியோட தான் இன்னைக்கு உங்க பின்னாடி திரண்டு இருக்கிறாங்க. அதை நீங்களே கெடுத்துக்காதீங்கிறதா என்னை போன்றவருடைய பார்வை. ஏன்னா அது உங்களுக்கு மட்டும் இழப்பு அல்ல. வன்னியர்கள் சிதறினால் எவர் வேண்டுமானாலும் அதை பங்கு போடுவாங்க. நல்லவரும் பங்கு போடுவாங்க, கெட்டவர்களும் பங்கு போடுவாங்க. தமிழ்நாட்டுக்கும் அது நல்லது. இந்த மனசாபத்துல தந்தை இன்னும் அடங்கி வாசிக்கணும்னு நினைச்சிருக்கீங்க? இல்ல, 2 பேருக்குமே பொறுப்பு இருக்குன்னு சொல்றேன். ஏன் சார் நம்ம யாரு சார் அவங்க விஷயத்துல ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு? நீங்க பொது வெளியில அடிச்சுக்காதீங்க. நல்லதோ கெட்டதோ உள்ளுக்குள்ள பேசுங்க. சௌமியா காலை பிடிச்சது உண்மையா இருந்தாலும், அன்புமணி காலை பிடிச்சது உண்மையா இருந்தாலும், நாளைக்கு நீங்க எல்லாம் சமரசமான பிறகு மகளிர் பெருவிழாவில் எப்படி சௌமியா அன்புமணி மேடையில போய் நிக்க முடியும்? காலை பிடித்த ஒரு பெண்மணி எப்படி மகளிர் உரிமையை காப்பார்? ஒரு கூட்டணியை, நினைச்ச கூட்டணியை அடைகிறதுக்காக தந்தையின் காலை பிடிச்ச அன்புமணி எப்படி தமிழ்நாட்டின் உரிமைகளை காக்க போராட்ட குணத்தோடு குரல் கொடுப்பார்? கேள்வி வருமா வராதா? இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டாவது அடக்கி வாசிங்கன்னு சொல்றோம். எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ சமாதானத்துக்கு. சரி, பாட்டில தூக்கி அடிச்சாருன்னு சொல்றாரு. இப்ப இந்த மாதிரி பேசிவிட்டு நாளைக்கு சேர்ந்தா கூட அல்ல சார், நீங்க இல்ல வேண்டாம், நம்ம நல்லபடியாவே சிந்திப்போம். எவ்வளவோ கசப்புகள் வெளியில வந்த பிறகும் இன்னைக்கு எவ்வளவோ இயக்கங்கள் சேர்ந்திருக்கு, எத்தனையோ குடும்பங்கள் ஒண்ணு சேர்ந்திருக்கு. சார், நீங்க மாறன் சகோதரர்களும் கலைஞர் குடும்பமும் போட்டுக்காத சண்டையா, பரிமாறிக்கொள்ளாத வார்த்தைகளா உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இன்னைக்கு உதயநிதி தலைவராக ஏற்றிருக்கிற அளவுக்கு தயாநிதி மாறனுக்கு பக்குவம் வந்துடுச்சு. அவர் பின்னால் அவர் வாழ்கன்னு சொல்ற அளவுக்கு தயாநிதி மாறனுக்கு பக்குவம் வந்துடுச்சு. அழகிரிக்கு அந்த பக்கம் வந்துடுச்சு. ஏன்னா அது சூழல், காலம். நான் எப்பயுமே காலத்துக்கு ஒரு சக்தி இருக்கிறதா சொல்லிக்கிட்டே இருப்பேன். காலம் தான் எதையும் தீர்மானிக்கணும்னு. ஸ்டாலினுக்கெல்லாம் முதலமைச்சராக தகுதி இருக்கு, அவரெல்லாம் எந்த காலத்துல ஆக மாட்டார்னு சொன்ன அழகிரி என் தம்பி முதலமைச்சர் ஸ்டாலின் சிலையை திறந்து வைப்பதில் பெருமை கொள்கிறேன் வீடியோ எழுதுற அளவுக்கு காலம் அவரை கொண்டாந்து வச்சிருக்கு. அதெல்லாம் காலங்கள் தீர்மானிக்கட்டும் சார். நல்ல விதமா வரட்டும். கசப்பான வார்த்தையில் வந்துடுச்சு, சரி இதவே பேசிட்டு எவ்வளவு நாள் இருக்க போறீங்க? வைகோ பேசாத பேச்சா திமுகவை கலைஞர? அந்த வைகோவை திமுகவினர் பேசாத பேச்சா? சொல்லுங்க. இல்ல, அதையெல்லாம் பார்த்தா வைகோ அறிவாலயத்துக்கு அந்த வாசல்ல கால் வைக்க முடியுமா? முடியாது சார். அரசியல்ல முதல்ல வெக்கத்துக்கு இடம் கிடையாது. ஆமா, பொதுவாகவே வெக்கத்துக்கு இடம் கிடையாது. தொடச்சு போட்டு போயிடுவாங்கன்னு நம்ம கொச்சையா சொல்லலாம். காலம் தான் எல்லாத்தையும் மறக்கடிக்கும். அந்த காயங்களை ஆட்டியவங்களால தாண்டி வந்துடுவாங்க. எந்த கூட்டணியில சேர்ந்தாலும் எதிர் கூட்டணி வந்து இதெல்லாம் வந்து நாளைக்கு பிரச்சாரத்துல பயங்கரமா அப்படி பேசுறவர்களை பத்தியும் பேசுறதுக்கு 4 விஷயம் இருக்கும். நான் என்ன சொல்றேன் பத்திரிகையாளர், ஐயோ அந்த பழைய குப்பையெல்லாம் பேசாதீங்க. நீங்க என்ன நல்லது செஞ்சீங்கன்னு சொல்லுங்க, என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லுங்க. யார் வேணாலும் ஆட்சிக்கு வாங்க. குப்பைகளை கலர்னால என்ன பிரயோஜனம் இருக்கு? அதை சொல்லி காட்டுகிற தகுதியோ உரிமையோ இங்க எவருக்கும் கிடையாது. எல்லோரும் அதை அனுபவிச்சவங்க தான். தற்குறி என்று விமர்சிச்சார் எடப்பாடி அண்ணாமலை. அந்த அண்ணாமலை வீட்டுல உட்காந்து டிஃபன் சாப்பிட்றாரு, எடப்பாடி போட்ட டிஃபனை சாப்பிட்றாரு. அப்ப அதை பேசியிருந்தா அந்த அந்த தட்டுல இருந்து எடுத்து வாய்க்கு போகுமா கை? சொல்லுங்க. அதையெல்லாம் நினைச்சு பார்த்திருந்தா, யோ அவனுக்கு வைக்காதீங்க தட்டை அப்படின்னு தன்மானமுள்ள எடப்பாடி அப்படி சொல்லியிருக்கணும். இல்ல, மனுஷன் தமிழன் நாகரிகம் அது. தான் வீட்டுக்கு ஒருத்தர் வந்துட்டாருன்னா கவனிக்கணுங்கிறது. சரி, நடந்தாலாம் நடந்துடுச்சு, பரவாயில்ல அப்படிங்கிற அந்த பக்குவம் எடப்பாடிக்கு இருந்தது. அன்னைக்கு சாயங்காலமே அண்ணாமலை வீட்டுக்கு போனாரா, கூட்டணி அறிவிச்ச அன்னைக்கு நைட்டு. நான் சொல்ல புரியுதா சார்? அப்ப அதெல்லாம் நினைச்சு பார்த்தா, அதனாலதான் சொன்னேன், இதையெல்லாம் சுட்டி காட்டி கேள்வி கேட்கிற தகுதி இங்க யாருக்கும் கிடையாது, எந்த அணிக்கும் கிடையாது. இன்னொரு விஷயம், மூத்த பத்திரிகையாளர் மணி இருக்கார்ல, அவர் ஒரு விஷயம் சொல்றாரு, பூடகமா சொல்றாரு. தைலாபுரத்துல பவர் சென்டர்லாம் இருக்கு. அவர் நான் வெளிப்படையாக சொல்ல விரும்புகிறேன்னாரு, அது உங்களுக்கும் புரியும். பவர் சென்டர்லாம் இருக்கு. அன்புமணி வந்து அப்பா சொன்னது கேட்பாரு, இந்த பவர் சென்டர்லாம் சொன்னது கேட்டால் ஆட மாட்டாரு. அதுதான் இங்கே பிரச்சனை மெயின்ங்கிறாரு. நீங்க இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதான் குடும்ப சண்டை சொல்ல. குடும்பம்னாலே அங்கே யார் யார் இருக்கா? அப்பா, மகன், மகனுக்கு கல்யாணம் ஆயிட்டா மருமகள், மருமகளுடைய அப்பா யாரு? சம்பந்தி, சம்பந்தி வீட்டுல மச்சினைங்க, அந்த மாப்பிள்ளைக்கு. ஒரு குடும்பம்னா அதை தாண்டி கேரக்டர்கள்லாம் இருக்கு. இருக்கட்டும், அதுக்குள்ள உள்ள போகக்கூடாது. நான் பொதுவாகவே அதெல்லாம் விமர்சிக்க மாட்டேன். அங்கே மாமியார்னு ஒருத்தர் ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்க. இது எந்த குடும்பத்திலும் நடக்காதது அல்லன்னு ராமதாஸ் சொல்ற போதே, அங்கே இதுவும் கலந்த தகராறுகள் நடந்திருக்கலாம். வார்த்தை பிரயோகங்கள், பாட்டில் வீச்சுகள் நடந்திருக்கலாம். அதோட விட்டுடுவோங்கிறது தான் என்னுடைய கருத்து. நான் அதுக்கு மேல அதை விவாதிக்க விரும்பல. ஒரு செல்வாக்குமிக்க ஒரு என்ன குடும்பம், ஒரு கட்சியை நிர்வகிக்கிற குடும்பமாகட்டும், ஒரு ஆட்சியை நிர்வகிக்கிற குடும்பமாகட்டும், ஒரு ஊரை நிர்வகிக்கிற நகராட்சி தலைவராகட்டும், ஊராட்சி தலைவராகட்டும் சார், அந்த கிராமத்துல அது ஒரு செல்வாக்கு மிக்க குடும்பம் தான். அந்த வீட்டுல ஒரு பையன் புல்லட் எடுத்துட்டு ஒரு ரவுண்ட் வருவான், அப்பா பிரசிடென்ட்டுங்கிற அந்த கோதால. இன்னொருத்தர் தொழில் நடத்துவான், அந்த ஊர் பார் எடுத்து இன்னொரு பையன் நடத்துவான், ஏய் அப்படின்பா.
அவர்களே அந்த சுகத்தை அனுபவிக்க துடிக்கிற போது இவ்வளவு பெரிய இயக்கம் பண விவகாரம்லாம் சம்பந்தப்பட்டதான ஆமா, தகவல் ஆமா. வருது, நமக்கு Trust ஆதாரம் எல்லாம் இருக்கு, பேசக்கூடாது. trust இருக்கு. அப்போ அந்த கட்சிக்கு நிதி எவ்வளவு இருக்கு, யார் நிர்வகிக்கிறது, என் பையன் மட்டும் தானா, கலைஞர் நிறைவேற்றிய சட்டம் இன்னைக்கு அமல்ல இருக்கு, பெண்களுக்கும் சம உரிமை, என் பொண்ணுக்கு கொடுக்க கூடாது, ராமதாஸ் கேட்டிருக்கலாம். எதுவா வேணாலும் இருக்கலாம். குடும்ப சண்டையில பணம் உட்பட எல்லா விஷயங்களும் அலசப்பட்டிருக்கும். அதை நம்ம பொது வழியில அவர்கள் விவாதிப்பதை தவறுன்னு சுட்டி காட்டுற நாமே அதுக்கு மேல சரி, பேசக்கூடாது. முகுந்தன் விஷயத்துல ஏன் இவர் இவ்வளவு உறுதி காட்டுறாரு? ஏன் அதை கேட்கறதுக்கு நமக்கு என்ன சார் உரிமை இருக்கு சொல்லுங்க. முகுந்தன் வரட்டும், அவர் எப்படி செயல்படுறாருன்னு பார்க்கட்டும், நல்லா இருந்தா வச்சுக்கட்டும், இல்லாட்டி தூக்கி எறிய போகுது அந்த கட்சி. நம்ம அவரை கொண்டுட்டு வாங்க, கொண்டு வர்றது ஏன் நீங்க இவ்வளவு பிடிவாதம் அப்படிங்கன்னு கேட்கிற உரிமை நமக்கு கிடையாது. அது அவர்களுடைய உட்கட்சி விவகாரம். சரி, இந்த பிரச்சனையால பாமகவோட ஓட் பேங்க் பாதிக்கும்னு நினைக்கிறீங்களா? ஓட் பேங்க்னு பொதுவா பார்க்காம அந்த வன்னியருடைய மனசுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எவ்வளவோ இவர் நமக்கு சொன்ன வரலாறை வச்சு பார்த்தாலே, கேள்விப்பட்டதை வச்சு பார்த்தாலே, கடந்த காலங்கள்ல எத்தனையோ போராட்ட வாழ்க்கைகளை தாண்டி வந்த வன்னியர்களை இப்படி மனதளவுல நீங்க காயப்படுத்தலாமா? எப்படி அவன் சந்தோஷமா இருப்பான்? ஓட்டு அதெல்லாம் அப்புறம் விடுங்க சார், வாக்கு வங்கி இதெல்லாம். அவன் மனசு இன்னைக்கு என்ன பாடுபடும்? ராமதாஸை போய் தைலாபுரம் தோட்டத்தில் பார்த்துட்டு வந்துட்டு ஜி கே மணி ஒரு வார்த்தை சொன்னார். எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஜி கே மணியை நான் கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேலே பார்த்துட்டு இருக்கிறவன். ஐயாவை பார்த்தேன், 2 ஆப்ஷன் தான் இருக்குன்னு சொன்னேன். ஒன்று, நீங்கள் சமாதானம் ஆயிக்கங்க, எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ இல்லாட்டி நான் எங்கேயாவது போய் உயிரை மாய்ச்சிக்கிறேன்னு சொன்னார். இல்லை, ஊரை விட்டு ஓடி எங்கேயாவது தூரத்துக்கு போய் உயிரை மாய்ச்சிக்குவேன்னு சொன்னார். அந்த ஒரு வார்த்தை தான் ஐகானிக் வேர்டு. வன்னிய சமூகம் என்ன நினைக்குதுங்கிறதுக்கு மணியனுடைய வார்த்தைகள் தான். இதுக்கு மேலே 2 பேருக்கும் அந்த அடிப்படை அறிவு வரலைன்னா அந்த பாட்டாளி மக்கள் கட்சியை கடவுள் தான் காப்பாற்றும். ஒரு கட்சியினுடைய தலைவராய் நீண்ட காலம் இருந்த ஒருத்தர், இன்னைக்கும் கௌரவ தலைவராய் இருக்கிற ஒருத்தர் உயிரை மாய்ச்சிக்குவேன்னு சொல்ற அளவுக்கு தான் வன்னியருடைய மனநிலை இருக்கும். மணிக்கு ஃபோரம் இருந்தது, பத்திரிகையாளர் மைக் நீட்டினாங்க, பேசுற வாய்ப்பு இருந்தது. எங்கேயோ கிராமத்தில் இருக்கிற வன்னியருக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. மனசுக்குள்ளேயே புழுங்கிக்கிட்டு இருப்போம். அந்த புழுக்கம் அதிகமானால் உங்கள் குடும்பத்துக்கும் நல்லதல்ல, உங்கள் இயக்கத்துக்கும் நல்லதல்ல. சரி, இந்த பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு கிட்டக்க தெரியுதா உங்களுக்கு? நமக்கு எப்படி சார் தெரியும்? அவங்க உட்காந்து பேசினா தானே சார். இப்போ நேற்று ஒன்று நடந்தது, சுமூகமா முடியலைங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. முடிஞ்சிருந்தா நேற்று 2 பேரும் சேர்ந்து ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சிருப்பாங்க. ஒரு சில விஷயங்கள் ஒரு 8க்கு வந்திருக்கலாம். சரி, அடுத்த தடவை வரும்போது இன்னொரு விஷயத்த பேசிக்கலாம்ப்பான்னு அம்மா சொல்லிடலாம். என்னதான் இருந்தாலும் ஒருவேளை பாட்டில் எடுத்து வீசினது நிஜமாக இருந்தால் கூட அது தவறுன்னு புரிஞ்சுக்கிற மனப்பக்குவம் உள்ளவர் தான் அன்புமணி நான் நம்புறேன். அம்மாவை பார்த்தோன்னே அவர் சில விஷயங்கள்ல கலங்கி இருக்கலாம். சரிம்மா, அடுத்த மீட்டிங்ல பேசிக்கலாமான்னு கூட சொல்லிட்டு வந்து நமக்கு என்ன நடந்துன்னு இதுதான்னு தெரியாம நம்ம அதுக்கு மேல ஊடகமா எதையும் பேச முடியாது. நல்லது நடந்திருக்கும், பாதியாவது நடந்திருக்கும் நம்புவோம், மீதி பாதி சீக்கிரம் நடத்துங்க. நேற்று வரை அவர் போட்ட போஸ்டிங்ஸ் எல்லாம் இவர் இது பண்றாரு. இல்ல, அதுதான் தப்புன்னு சொல்லிட்டேன். அப்படின்னா நீங்க ஒரே தான் எடுத்துட்டு வெளியில வந்துடணும். நீங்க இன்னமும் ஐயா வழியில் தான் நடப்போம்னா ஐயா வழியில் எது உங்களை நீக்கிறது? ஐயா வழி. அப்ப நீக்கினதை ஏத்துக்கிட்டு அமைதியா இருக்கணும். ஐயாவை குலசாமிங்கிறீங்க, குலசாமியை ஒரு துளி கூட மதிக்க மாட்டீங்க. அப்ப எதுக்கு இந்த நாடகத்தனமான வார்த்தை? நடிக்கிறாருன்னு நான் சொல்லல. நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லிட்டு அதுக்கு நேர்மாறாக அதே மேடையில் நடந்துக்கிட்டீங்கன்னா அது நாடகம் தான். எல்லாரும் அவரே நாடக காதலை பத்தி நிறைய பேசியிருக்காரு. இல்ல சொல்றேன் நான். நம்ம குத்தி காட்டி நம்ம பேசுறதுக்கு அது நேரமும் அல்ல, எனக்கு அதுல எதுவும் இல்லை. முதல்ல அன்புமணியும் ஒரு படிச்ச டாக்டர் தானே. சரி, நம்ம என்ன பண்றோம்? சரி, அவருக்கு உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விட முதுமையினுடைய விளைவுகள் என்னன்னு அவர் டாக்டருக்கு நல்லாவே தெரியும். ராமதாஸும் வெறும் வேற்று கிரக வாசிகள், அவரும் மனிதர் தான். அந்த மனுஷனுக்கு 80 வயசுக்கு மேல ஆனா என்ன நடக்கும் அன்புமணிக்கு தெரியும்ல. சரி, அப்பாவுக்கு வயசாகுது, இப்படி இருக்கு அப்படி இருக்கு, சரியாயிடும். நான் திரும்ப சொல்றேன், 100 வயசு இருக்கட்டும். இனிமேல் எவ்வளவு காலம் அவர் நம்மளை அடக்கி ஆள போறார்? இருக்கிற வரைக்கும் அவர் சந்தோஷமா இருக்கட்டும். ஒரு நினைப்பு வரணும்ல, ஒரு மகனாக உங்களை அடையாளப்படுத்தியவராக, உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தவர், உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தவருக்காவது அன்புமணி அந்த இடத்துக்கு கொஞ்சம் இறங்கலாமே அப்படின்னு நம்ம சொல்றோம். அன்புமணி மனசுல 1000 வழிகள் இருக்கலாம், நமக்கு தெரியாது சண்டை எதனால வந்துச்சுன்னு. அதனால நீங்க 2 பேரும் பேசுங்கன்னு நான் 10வது தடவை சொல்றேன் இந்த பேட்டியில. சீக்கிரமா பேசி நல்ல முடிவுக்கு வாங்க. இதுல பிஜேபி ரோல் இருக்குங்கிறீங்களா? இல்ல, ஒரு கூட்டணி கட்சிங்கிற முறையில இருந்தால் தப்பு இல்லை. நான் குருமூர்த்தியினுடைய பார்வையை தான், அதனுடைய சந்திப்பு தான் ஒரு மாதிரி பார்த்தனே தவிர அவரோட அட்வைஸ் சொல்ல. சார், நான் சொல்லட்டுமா சார்? துரைமுருகன் நேரம் பேசிருக்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா? பேசிருப்பாரு. ஜெகத் பேசிருக்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா? ஐயோ, திமுகவினர் பேசிட்டு அப்படி நான் பார்க்கல. சமூகத்தை சேர்ந்தவங்க தொடர்ச்சியா எந்த அணியில் இருந்தாலும், எதிரியா இருந்தாலும், திட்டிக்கிட்டாலும் டாக்டர் மேல ஒரு மரியாதை வச்சிருக்கிற நபர்கள் இந்த 2 பேரும். திமுக இருந்து பார்த்தா சொல்றேன். அது மாதிரி இவ்வளவு தன்னை கொலை செய்ய வந்தார்கள்னு சொன்ன சிவி சண்முகம் கூட இன்னைக்கு போனை போட்டு, டாக்டர் எங்களுக்கே வருத்தமா இருக்கு, கொஞ்சம் சுலவா போங்க சொல்லியிருக்கலாம்.
இவர்களுக்கே இந்த உரிமை இருக்குது இருக்கலாம்ங்கிற போது பிஜேபிக்கு இருந்தா தப்பு இல்லை. அவர்கள் காலை பிடித்தாவது தங்கள் அணிக்கு வந்த அன்புமணி இப்படி கஷ்டப்படுறாருன்னு அந்த சுயநல பார்வை பார்த்தாவது நன்றி உணர்ச்சியோடையாவது ஒரு அட்வைஸை கொடுத்தா தப்பு இல்லை. குருமூர்த்தியும் போனாரே நல்ல விதமா நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு வந்திருந்தா தப்பு இல்லை. இந்த பிளவை பயன்படுத்தி வேறு ஏதேனும் நடந்துடக்கூடாதுங்கிற அந்த ஆதங்கத்துலதான் நம்ம அந்த சந்திப்பை ஒரு மாதிரி பதட்டம்னு சொன்னேன். சரி, அன்புமணிக்கு வந்து பிஜேபியில ஏதோ ஒரு நெருக்கடி இருக்கு. அவர் வந்து சென்ட்ரல் என்னத்தை பூசி மொழுகுறீங்க? 2 எஃப்ஐஆர் அவர் மேல இன்னும் பெண்டிங்ல இருக்கு, சிபிஐ போட்டது. அதுக்கு அவர் பயந்துதான் ஆகணும். பிஜேபியினுடைய கடந்த குறிப்பாக 5 ஆண்டு கால செயல்பாடுகளை பார்த்தா அப்பாவுக்கு தெரியாதா? தெரியும். தானடா பாத்துக்கலாம்டான்னு சொல்லி இருக்கலாம். இல்லப்பா நீங்க நினைக்கிற மாதிரி அது இல்ல, சாதாரண வழக்கு தான், ஆனால் இவர்கள் எந்த மாதிரி நடந்துக்குவாங்க நமக்கு தெரியாது, அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் நடந்திருக்கலாம். இந்த வாத பிரதிவாதங்களுக்கு பிறகுதான் காலையாவது படிச்சா நீங்க செய்வீங்களான்னு கேட்டுக்கலாம். இல்லாட்டி நீங்க கொல்லி போட்டு நீங்க தான் கொல்லி வைக்கணும்னு சொல்ற அளவுக்குலாம் வார்த்தைகள் வந்தது. டாக்டர் சொல்றதை கேட்டாலே நமக்கே சங்கடமா இருக்கு. சோ நெருக்கடிங்கிறது முட்டை போடுற கோழிக்கு தான் சார் வழி தெரியும். ஜஸ்ட் 2 எஃப்ஐஆர் தானே சார் நான் சொல்லலாம் ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு. அதனுடைய விளைவு என்ன, அந்த வழக்கினுடைய தாக்கம் என்ன, இல்ல எதுவுமே இல்லைனாலும் பிஜேபி என்னவெல்லாம் பண்ணும், அன்னைக்கு நம்மள போன்ல கூப்பிட்டு என்னவெல்லாம் சொன்னாங்க, இதெல்லாம் அன்புமணிக்கு தானே தெரியும். நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சரி, அதிமுகவோட இப்ப பாமக ஒன்னா சேர்ந்துற வாய்ப்பு இருக்கு. அப்ப பிரதானமான வாய்ப்பு அதுக்குதான். ஏன்னா நான் அதிமுகவுக்கு போலான்னு சொன்னேன், குறைஞ்சது 3 இடம் ஜெயிச்சிருக்கலாம், அந்த அணி 6 இடம் ஜெயிச்சிருக்கேன் சொன்னது நிஜம். வாக்கு எண்ணிக்கையை பார்த்தா அப்படிதான் இருக்கு. நான் தேர்தலுக்கு முன்னாடி அதை சொல்லிட்டு இருந்தேன். சரி, அவன் பிஜேபியோட சேருன்னு காலெல்லாம் பிடிச்சாங்கிறாரு. சரி, இந்த 2 பேரும் வேற வேற சொன்னாலும் இன்னைக்கு காலம் எங்க கொண்டாந்து சேர்த்திருக்கவங்க 2 பேரையும், அந்த 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு இடத்துல நின்று வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. சரி, தனித்தனியா கூட 2 பேரும் போய் சேருங்க இங்க. சோ அது ஒரு தடையாக இப்ப இல்லைங்கிற போது பிரதானமான வாய்ப்பு அதிமுக அணியில் போய் சேருவதற்கு தான். ஆனால் திமுக பக்கம் போகவே மாட்டார்னு சொல்றதுக்கு அரசியல்ல யாரையும் நம்பாதீங்க. என்னன்னா இங்க இட நெருக்கடி இருக்குங்கிற தாண்டி கொள்கை தடை எதுவும் இல்லை. திமுக பக்கம் சேர்றதுக்கு எங்களுடைய இந்த கொள்கை தடையா இருக்குன்னு சொல்ல முடியுமா? இல்லை. வாய்ப்பு அதிமுக பக்கம் போறதுக்கு தான். இவ்வளவு பிரச்சனைகள் அப்பா பிள்ளைக்கு சண்டை நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து கட்சிக்காரங்களை தொடர்ந்து சந்திச்சிருக்காரு. 3 நாள் சந்திச்சிருக்காரு. இது என்ன விதத்துல இவரு பிளான் பண்றாரு? அன்புமணி 3 நாள் மட்டுமல்ல, தினசரி அவர் பார்க்கிறார். ஒண்ணு தன்னுடைய ஆதரவாளர்கள் யாருன்னு அடையாளப்படுத்தி தக்க வைக்கிறது ஒரு நோக்கம். நிஜமாகவே கட்சியுடைய தலைவர் பொறுப்பில் அவர் பார்வையில் இன்னைக்கு அவர் தான் தலைவர். டாக்டர் ராமதாஸ் பார்வையில் எடுத்துட்டா கூட இன்னைக்கு அவர் தான் செயல் தலைவர். சரிங்களா? அப்படி இருக்கும்போது கட்சி வளர்ச்சிக்காக அவர் சந்திக்கிறதோ சுற்றுப்பயணம் போறதோ ஒண்ணு தவறு கிடையாது. ஆனா என்ன ஒரு என்ன சொல்றது, ஒரு அசாதாரண சூழலுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, பூத்தா அருள்மொழி 2 நாள் முன்னாடி டாக்டர் ராமதாஸ் போய் பார்த்தார். வன்னியர் சங்கத்தினுடைய தலைவர் பார்த்துட்டு வந்துட்டு ஒரு வெளியில என்ன சொல்றார், வன்னியர் சங்கத்தை மீறி பாட்டாளி மக்கள் கட்சி செயல்பட முடியாது, அப்படி ஏதோ எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வன்னியர் சங்கம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி இயக்குகிறது. அந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ். பாட்டாளி மக்கள் கட்சி விதிமுறைப்படி நிறுவனருக்குத்தான் எல்லா அதிகாரமும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டார. இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இந்த புதிய நியமனங்கள் நடந்த பிறகு டாக்டர் ராமதாஸ் ஒருத்தரை நீக்கிட்டு புதுசா ஒருத்தர் அறிவிக்கிறார். இல்ல இவர் தான் தலைவர் அன்புமணி அறிவிக்கிறார். ஒரு மாவட்டத்தில் செயல்வீரர்கள் கூட்டம் நடக்குது. அங்கே தகராறு வருது. அந்த புது நியமனம் பெற்றவங்களை உள்ள விட மாட்டாங்க. வன்னியர் சங்கத்தினர் எல்லாரும் ஒன்று தானே. வன்னியர் சங்கத்தினர் தான் பாமகத்தினர் தான் வன்னியர் சங்கத்தில் இருப்பாங்க. அன்னைக்கு ஏதோ சிலர் தலையிட்டால எந்த அசம்பாதம் நடக்காம அது தவிர்க்கப்பட்டது. எவ்வளவு நாள் நீங்க அதை தவிர்த்துக்கிட்டே போவீங்க? வன்னியர் சங்கம் தான் பாட்டாளி மக்கள் சேர்க்கிறன்னா இந்த தீவிர அரசியலில் ஈடுபட விரும்பாத வன்னியர்களும் சில பேர் இருக்கிறாங்க. ஒரு பெரிய குரூப் இருக்காங்க. அவங்க சமுதாயம் தான் முக்கியம் நினைக்கிற பார்வை கொண்டவங்க. அவங்க ஒரு பார்வை பார்த்து அவங்க ஒரு விஷயத்த சொல்ல வந்தா, நீங்க ஒரு பக்கம் அப்பாவா பிள்ளையான்னு கேட்டுக்கிட்டு ஊர்வலம் வர ஆரம்பிச்சீங்கன்னா, சுற்றுப்பயணம் வர ஆரம்பிச்சா சரி, ஒரு சமூக பதற்றத்தை அதை ஏற்படுத்தும். அதனாலதான் தமிழ்நாட்டுக்கும் நல்லதில்லைன்னு சொன்னது சித்தாந்த அடிப்படையை நீ சொன்ன, சட்டம் ஒழுங்கு பார்வையிலையும் நான் சொன்னேன். நீங்க சொல்ற இந்த வன்னியர்கள் இருக்காங்களே, நடுநிலையோட இருக்கிற வன்னியர்கள், பாட்டாளி மக்கள் கட்சி பட் நடுநிலையோட இருக்காங்களே, அவங்க எல்லாம் ஒரு கட்டத்துல இது சரிப்பட்டு வராதுன்னு டிஎம்கே அதனால சொன்னேன், நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள்ங்கிற ஆபத்தை உணர்ந்துக்கங்கன்னு நான் சொன்னேன். உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. திராவிட இயக்கங்களுக்கு போயிட்டாலோ அல்ல ஒரு நல்ல இயக்கங்களுக்கு போயிட்டா பிரச்சனை இல்லை, தப்பானவர்கள் பின்னாடி அவங்க போயிடக்கூடாது. பிஜேபிக்கு போன நிறைய பேர் பிஜேபி நம்ம என் பேரை சொல்ல வேண்டாம், எங்க வேணாலும் போட்டு சார் அப்படி சிதறுண்டு போகணுமா, அதற்காகவா நீங்க எத்தனை வருஷம் உழைச்சிங்க அப்படிங்கிற கேள்வினாலதான் சீக்கிரம் சமாதானமாங்க நம்ம சொன்னோம். விஜய் வந்து 42 நாட்கள் சுற்றுப்பயணம் பண்ண போறேன் ஜூலைல அப்படின்னு சொல்றாரு. இது பெரிய எழுச்சியை ஏற்படுத்தாதா? ஒரு காலத்தில் எம்ஜிஆர் ஏற்படுத்திய எழுச்சியை இது ஏற்படுத்தும் என்று அவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, பிசுபிசுத்து போகும்னு சொல்ல நான் விரும்பல. மக்களை சந்திக்கணும்னு ஒரு சிந்தனை வந்ததுக்காக முதல்ல விஜய் பாராட்டணும். ஏன்னா நம்ம அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நீங்க வாங்க, வெளியில வாங்க, அந்த உங்களுடைய கருப்பு பூனைகள் மாதிரி
ஒருத்தரை வச்சுக்கிட்டு சுத்துறீங்களே பாதுகாவலர்கள் என்கிற பெயரில், அந்த மாதிரி எல்லாம் நீங்க அந்த படம் காட்டுறான்னு நான் சொல்ல மாட்டேன். விஜயனுடைய உயிர் பாதுகாக்கப்படணுங்கிறதுல யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது. எந்த ஒரு தனி மனிதனுடைய உயிரும் முக்கியம்தான். ஒரு சினிமா பிரபல்யம் ஒரு பொதுவெளிக்கு வர்ற போது முண்டி அடிச்சு போய் தொட்டு பார்க்கணும், உரசி பார்க்கணும்னு ஆசைப்படுற இளைஞர்கள் இளைஞிகள் இருக்கிற ஒரு சூழல்ல உங்கள் பாதுகாப்பு முக்கியம்தான். ஆனால் நீங்கள் வெறும் நடிகர் மட்டும் அல்ல. இப்போ அந்த நடிப்பு தொழிலையை விட்டுட்டு முழு நேர அரசியலுக்கு வர்றபோது மக்களோடு இரண்டரை கலக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற அரசியல்வாதிங்கிறதை விஜய் மறுக்கக்கூடாதுன்றனாலதான் முதல்ல வீதிக்கு வாங்க நம்ம சொன்னோம். நலத்திட்ட உதவிகளை கொடுக்க போனா இங்க நெருக்கடி வருதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கே வரவழைச்சு சில உதவிகள் கொடுத்தது எங்க கொடுத்தாலும் நம்ம வரவேற்கலாம். பட் எவ்வளவு நாள் நீங்க வீட்டிலேயே வரவழைச்சு கொடுப்பீங்க? புரியுதுங்களா? ஸோ அதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு பொதுமக்களை சந்திக்க வர்றேன்னு சொல்றதே ஒரு நல்ல மனமாற்றம், அவசியமான ஒரு தேவையான நடவடிக்கையும் கூட வளருகிற கட்சிக்கு. அவர் வந்தா எதுவுமே நடக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன். நிச்சயமா அவரை கூட்டம் மிக கடுமையாக திரளும். மதுரையிலையும் கோயம்புத்தூர்லையும் ஆர்கனைஸ் பண்ண கூட்டமா இருந்தா கூட திமுகவும் அதிமுகவும் மெனக்கட்டு அந்த வார்த்தைகள் எல்லாமே அடங்கியிருக்கு. செய்யற விஷயத்த அவங்க ஜஸ்ட் லைக் தட் செய்யறாங்க. அல்லது யாரும் கூப்பிடலாம் கூட வந்து ஒரு 100 இளைஞர்கள் வந்து நிக்கிற அளவுக்கான பிரபல்யம், சினிமா பிரபல்யம், அந்த ஆயுதம் விஜய் கையில இருக்கு. அப்படிப்பட்ட விஜய் ஒரு நகர்வலம் வராருன்னா, ஒரு ஊரா போறாருன்னா நிச்சயமா அது ஒரு கவனிப்பு. காமன் பப்ளிக்கே எல்லாரும் வெடிக்க பக்கம் வருவாங்க. அண்ணாமலை எண் மக்கள்னு ஒரு பயணம் ஆரம்பிச்சாங்க. அவர் போற ஊர்ல எல்லாம் 2000 பேர் 3000 பேர் கொண்டா. சின்ன ஊர்ல கூட பெரிய எழுச்சி தெரிஞ்சது. ரிசல்ட்ல அது பிரதிபலிக்கல. ஸோ எழுச்சிங்கிறது வேற, அது ஓட்டா பிரதிபலிப்பாங்கிறது அப்புறம். விஜய் முதல்ல மக்களை சந்திக்கட்டும். நம்ம வாழ்த்து சொல்லி வெளியே அனுப்புவோம். போயிட்டு வாங்க, நல்லபடியா சுத்திட்டு வாங்க, பாதுகாப்பா வாங்கன்னு சொல்லுவோம். நிச்சயமாக ஒரு எழுச்சி இருக்கும். அது எழுச்சி ஓட்டா மாறுதா? அந்த எழுச்சியை ஒரு சரியான பாதையை தேர்ந்தெடுத்து தான் சொல்லி வந்த கொள்கைகள், தான் சொன்ன வார்த்தைகளுக்கு மாறி போய் நேர்மையற்றவராக நடந்து கொள்ளாமல் எல்லா அரசியல்வாதி மாதிரி தான் நானும்னு காட்டாம இவர் தனித்துவமா விளங்குறாரா? இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அது ஓட்டு அரசியலுக்குள்ள வரலாம். இவங்க 2 பேருமே வேணாம்னு சொல்லி விஜய் மட்டும் அந்த ஓட்டை வாங்கி ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு குறைவு. முதல் தேர்தலே குறைவு. ஏன்னா சமுதாயம் இப்ப அப்படி மாறிடுச்சு. எம்ஜிஆர் நீண்ட காலம் காங்கிரஸ்காரரா இருந்து திமுகவில் சேர்ந்து பொறுப்பு வகிச்சு அங்க எம்எல்ஏவா இருந்து கட்சி ஆரம்பிச்சும் ஒரு 5வது வருஷம் தான் அவர் ஆட்சியை பிடிக்க முடிஞ்சது. எம்ஜிஆருக்கே அதுதான் நிலைமை. அப்படிப்பட்ட எம்ஜிஆர் இன்னைக்கு இல்லை. அப்படிப்பட்ட காலமும் இப்ப இல்லை. சவால்களும் போட்டிகளும் நிறைஞ்ச உலகத்துல எடுத்த உடனே வந்தேன் அவர் 32% ஓட்டை வாங்கின ஆட்சியை பிடிச்சன்றது சாத்தியம் இல்லாத விஷயம். இந்த 2 பேரையும் பார்த்து சலிச்சு போன மிகப்பெரிய கூட்டம். அப்படி சலிச்சு போனது விஜய் மட்டும்தான் ஆப்ஷனா இல்ல. சீமான ரசிச்சு சீமான் கிட்ட சீமானுடைய அந்த அந்த அரசியல் அவங்களுக்கு பிடிக்கலன்னா இல்ல பிடிச்சுதானே 9% போய் உட்காந்து. அவன் என்ன பண்ணுவான்னு நமக்கு தெரியாது. ஃபார்முலா இல்ல. 8% மேல போக மாட்டேங்கிறாருல அவரு. அது இந்த 26 என்ன நடக்குன்னு பார்ப்போம். அந்த 8 6 குறையுதா இல்ல 10 உயருதா? ரெண்டுக்கும் சாத்தியம் இருக்குல்ல. என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். சரி, மற்ற இயக்கங்கள் அதிமுக இவர் தனியா நிக்கிற வச்சுக்கோ, அதிமுக ஓட்டுங்க அப்படி அவ்வளவுதானே. கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம், பலவீனப்பட்டு இருக்கலாம். அதிமுகவுல இருக்கிற ஓட்டுகள் அதிமுக அப்பா அம்மா ஓட்டு போடுவாங்க. பிள்ளைகள், பெண்கள், திமுக இருக்கிற பெண்கள், பிள்ளைகள் இந்த வாக்கு வங்கியை கணக்கு பண்ணி பார்த்தாதான் குறைஞ்சது 8ல இருந்து 10% விஜய் வாங்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு முடிவு போடுறோம். 82ல என்டிஆர் வந்து தெலுங்கு தேசம் ஆரம்பிச்சாரு. 83ல ஆட்சியை பிடிச்சாரு. அப்ப தெலுங்கு மக்களுடைய ஆத்ம கௌரவம் என்னாச்சுன்னு ஒரு ஸ்லோகன் அடிச்சாரு. இந்த மக்களுடைய கௌரவம் என்னாச்சு? எல்லாத்துக்கும் டெல்லிக்கு ஏன்டா காவடி எடுக்கிறீன்னு காங்கிரஸ் வருத்தாரு. ஆனா என்டிஆர் ஒரே வருஷத்துல ஆட்சியை பிடிச்சாரு. அதனால நீங்க வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சு நாளைக்கே ஆட்சி பிடிப்போம் அப்படின்னு கேட்க முடியாது. சில நேரங்களில் நம்முடைய அரசியலில் அப்படி நடந்திருக்கிறது நான் சொல்றேன். இல்ல, கடந்த கால வரலாறு இருந்ததுங்கிறதையும் சொல்றேன். இப்போ அந்த காலகட்டம் அப்படி இல்லைங்கிறதையும் சொல்றேன். அதுக்கு மீறி வந்தா நான் தமிழ்நாட்டை விட்டு வெளியில போறேன், சவாலை விட போறேன், விஜய்க்கு ஒரு வாழ்த்து சொல்ல போறோம், நல்லபடியா ஆளுங்கன்னு சொல்ல போறோம். ஆனால் அந்த விஜயனுடைய வார்த்தைகளை கவனிச்சுக்கிட்டு சொல்றேன். திமுகவுடனோ பிஜேபியுடனோ கூட்டணி, இவர்கள் துரோகி, ஒருத்தர் விரோதி ஏதோ சொல்றாரு அவரு. எதிரி துரோகின்னு சொல்றாரு. அதிமுக எங்க போச்சு? விஜய் வாயில இருந்து அதிமுக வார்த்தை வரமாட்டேதே. ஏன்? அது இவங்க 2 பேரும் கட்சி ஆளுங்கட்சியா இருக்காங்க. ஒருத்தர் சென்ட்ரலா, ஒருத்தர் ஸ்டேட்ல இருக்காங்க. இவர் வந்து நீங்க பதவியை பறி கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. சட்டமன்ற தேர்தலை பத்தி பேசுறீங்க. சரி, இவர்களோடு கூட்டணி கிடையாதுங்கிறத எம்பசைஸ் பண்றதுக்காக இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஒருத்தர் துரோகி, ஒருத்தர் விரோதி, எதிரி, கொள்கை எதிரி, சித்தாந்த எதிரின்னு ஏதோ சொல்றீங்க. ஒருத்தர் மக்கள் விரோதிங்கிறீங்க, ஒருத்தர் கொள்கை எதிரிங்கிறீங்க. அதிமுக என்ன? அப்ப என்ன வார்த்தை வரணும்? நேர்மையான அரசியலை, வெளிப்படையான அரசியலை விஜய் செய்பவராக இருந்தால், யாரும் சரியில்லை, நான் ஒரு மாற்று அரசியலை கொண்டு வர போறேன்னு விஜய் சொன்னது நிஜமாக இருந்தால், திமுகவோடும் எந்த உறவும் கிடையாது,
அதிமுகவோட உறவு வைத்திருக்கிற பிஜேபியோட கிடையாது கூட சொல்லலாம். நீங்க சொல்லலாம். அண்ணாதிமுக ஒரு வார்த்தையவே தவிர்க்கிறாருன்னா அங்கே துண்டு போட்டு வச்சிருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கிறனாலதான் விஜய்க்கு இன்னும் அந்த நம்பிக்கை வரலையோன்ற ஒரு நம்ம ஒரு யூகத்துக்கு வரலாம்ல. தனித்து ஆட்சியை பிடிச்சிடலாம், அவசரமா ஆதவ அர்ஜுனா ஒரு மன்னிப்பு கேட்கிறாரு. ஒரு அநாகரிகமான செயல் தான். பொதுவெளியில இவரு ஏத்துக்கிறாரு. ரூமுக்குள்ள 1000 பேசலாம், பொதுவெளியில் எப்படி இருக்கணும்ன்றது தெரியாம சிறுபிள்ளைத்தனம் நடந்துகிட்டதுக்கு அவ்வளவு அவசரமா ஆதவனுடைய கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டவனா நான் சொல்றேன். அவ்வளவு விளக்கம் வருதுன்னா விஜய் சொல்லாமல் இது நடந்திருக்காது. அப்ப விஜய் என்ன சொல்லியிருப்பார்? எப்ப நாளைக்கு ஏதாவது ஒரு கூட்டினா நீ தான் போய் உட்காந்து பேசணும், நாளைக்கு நீ ஒரு தொகுதியில் நிக்கணும், ஒழுங்கா மன்னிப்புகள்னு சொல்லியிருக்கலாம். நல்ல அறிவுரை தான், தேர்தலை மனசுல வச்சுதான். சரிதானா? எடப்பாடி சொன்னார் விஜய் என்கிட்ட பேசலன்னு. ஆனா விஜய் ஆதவுக்கு ஒரு கண்டிப்பு கலந்த ஒரு அறிவுரையை சொல்லியிருப்பார். அப்படி செய்யாதீங்க, தப்பு, மன்னிப்பு கேளுங்கன்னு. அதனால அவர் உடனே வருத்தம் தெரிவித்தார். ஸோ பல விஷயங்களை கவனிச்சுட்டு பார்த்தா அது மாதிரி அதிமுக மாவட்ட செயலர் கூட்டத்திலையும் விஜயை கடுமையாக விமர்சிக்காதீங்கன்னா அவர்கள் அறிவுரை அப்படின்னு என்ன அர்த்தம்? தப்பு கிடையாது. நான் திரும்ப சொல்றேன் சார், விஜய் அதிமுக சேர்ந்து அது வெற்றி கூட்டணியா மாறுவதற்கான சாத்தியம் 50% அதிகமாகவே இருக்கு. பிஜேபி தேவையில்லை இருக்காங்க. நான் இந்த அணின்னு சொல்றேன். பிஜேபி கைட்டி விட்டா கூட ஒரு பிரச்சனை இல்லைங்கிறீங்க. இருந்தா கூட பரவாயில்லன்னு போய் சேர்றவர் தான் விஜய். எங்க சரியில்லைன்னு சொல்லிட்டு அதிமுக போற போது அங்க யார் இருந்தா அவருக்கு என்ன, எந்த கொள்கை அவரை தடுக்க போகுது? சரிதானே? ஆனால் தற்காலிக வெற்றியோ அல்லது துணை முதலமைச்சராக கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் விஜய் என்கிற பிம்பம் அங்கே உடைப்படும். ஏன்னா அவரும் சேரலைன்னா கடைசியில் அங்கே போய் சொல்லிட்டு பதவியை வாங்கிட்டு போயிட்டாப்ல அப்படின்னு நினைப்பாங்கல்ல. மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை. விஜய் இன்னொரு பவன் கல்யாணாக விரும்பல. அதுல நமக்கு தெரியாது, சூழல் தான் தீர்மானிக்கும் சார். கொள்கை எல்லாம் இங்க யாருக்கும் கிடையாது சார். முதல்ல அதை புரிஞ்சுங்க. இவ்வளவு தூரம் பிஜேபி எதிர்க்கிறாரு, ஒய் பிரிவு பாதுகாப்பு எப்படி கிடைச்சிச்சுன்னு சொல்லியிருக்காரா? சந்திரசேகர் போய் கேட்டா கொடுப்பாங்களா? லக்ஷ்மணன் போய் கேட்டா லெட்டர் கொடுத்தா, எனக்கு இந்த மாதிரி நேற்று ஒருத்த கத்தியை வீசிட்டான், மார்க்கெட்டுக்கு போனேன், குத்தவே வந்துட்டான், எனக்கு லோக்கல் போலீஸ் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு நான் லெட்டர் கொடுக்குறேன், அந்த 10 பேருக்கு நான் சம்பளம் கொடுத்துக்கிறேன் சொன்னா கூட கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. அப்ப நீங்க யார்கிட்ட லெட்டர் கொடுத்தீங்க? அதை பரிசீலனை பண்ணது யார்? எப்படி இவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு அப்ரூவ் பண்ணாங்க? அதே பிஜேபி தான். எப்படி நடந்துச்சுன்னு சொல்லாத வரைக்கும் விஜயனுடைய நேர்மையை நான் சந்தேகப்படுவேன். அவங்களும் துண்டு போட்டு வைக்கிறாங்க. இருக்கலாம். அதனாலதான் நீங்க ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. சோ கொள்கை யாருக்கு இருக்குன்னு தயவு செய்து நம்பாதீங்க. அதான் என்னுடைய ஒரே அறிவுரை. மக்கள் ஏற்கனவே அந்த நம்பிக்கையில இருக்கிறாங்க, அந்த தெளிவுல தான் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் குறிப்பா எல்லார பத்தி தெரிஞ்சுதான் இருக்கிறாங்க. அப்ப விஜய் வந்து தனியா நின்னான்னு வச்சுங்களேன், இந்த 2 கூட்டணிக்கு இல்லாம தனியா நின்னா எத்தனை % ஓட்டுவார் நீங்க நம்புறீங்க? ஆவரேஜா பார்த்தா 10% தாராளமா வாங்குவார். ஏன்னா நீங்க சொன்ன கருத்தை நானும் உடன்படுறேன். ஒரு வீட்லயும் அப்பா அம்மா ஒரு முடிவு எடுத்தா அந்த இளம் பெண்கள், இளம் பசங்க என் ஓட்டு விஜய்க்கு தான் சொல்றவங்க குரல் நமக்கே இப்ப கேட்க ஆரம்பிக்குது. விஜயனுடைய கட்சி பேர் என்ன, கொள்கை என்ன தெரியாது, அதை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை, என் ஓட்டு விஜய்க்கு தான். அப்போ விஜய் சார்பா எந்த வேட்பாளர் நிற்கிறார், விஜய் எந்த அணியில் நிற்கிறார்னு அந்த குறைஞ்சபட்ச தெளிவு அவர்களுக்கு இருந்தால் இந்த வார்த்தை அப்படியே ஓட்டா மாறும். அப்படி மாறினால் ஆவரேஜா அல்லது மிக தாராளமாக ஒரு 10% வாக்குகளை பெறுவாருங்கிறது எதிர்பார்க்க. அப்படி வாங்கிட்டா என்னுடைய ஓட்டு இதுதான் அவர் நிரூபிச்ச மாதிரி இருக்கும். தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான ஒரு தேர்தல் அதை வச்சுக்கிட்டு நமக்கு என்ன வயசு இருக்கு, 26 இல்ல 31 போலான்ற அந்த தன்னம்பிக்கையும் ஒரு துணிச்சலும் தைரியமும் அவருக்கு இருந்தால் அவர் தனியாக தான் நிற்பார். சீமான் வந்து விஜயோட சேர வாய்ப்பு இருக்க? வாய்ப்பு குறைவு. ஏன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து எதுவும் பெருசா சாதிக்க போறதும் இல்லை. ஆட்சியை பிடிப்பாங்கன்னா உட்காந்து சேர்ந்து பெறலாம், அதுக்கான வாய்ப்பும் குறைவு. அப்படிங்கிறபோது 2 பேருமே தங்களுடைய தனித்துவத்தை பெற முடியாத ஒரு வெற்றிக்காக அல்லது தோல்விக்காக செய்ய மாட்டாங்க. சீமானுடைய ஓட்டுகள் அப்படியே விஜய் பக்கம் திரும்புமா? இல்ல, அது எல்லாருடைய ஓட்டுகளும் தான் போகும். 10% நம்ம சொன்னோம் இல்லையா, விஜய் வாங்க வாய்ப்பு இருக்குன்னு. எங்க இருந்து யாரோட ஓட்டு? அதிமுக இருந்து போகும், திமுக இருந்து போகும், பிஜேபியில இருந்து போகும். அண்ணாமலை கிட்ட பின்னாடி லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்காங்கன்னு சொன்னோமே, அந்த இளைஞர்கள் போவாங்க. திருமாவளவனுடைய இயக்கத்துல இருந்து போவாங்க, சீமாட்ட இருந்து போவாங்க. தமிழ்நாட்டில இருந்தாலும் சார் போறாங்க. அவங்க எல்லாம் இது வரைக்கும் இந்த இயக்கங்களுக்கு ஆதரவு அளிச்சவன், ஆதரவு அளிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவன். எல்லோருக்கும் பாதிப்பு இருக்கும். யார் ரொம்ப அடி வாங்கினா தேர்தல் முடிஞ்சாதான் சொல்ல முடியுமே தவிர இப்ப யூகிக்கிறதுக்கோ அதுக்கெல்லாம் எந்த ஃபார்முலாவும் கிடையாது, எந்த கருவியும் கிடையாது. உங்க ஓட்டு தான் விஜய்க்கு போகுது அப்படின்னு சொல்லிக்கலாம், ஒரு 10 நிமிஷம் பேசலாம் சும்மா, அதுக்கெல்லாம் ஆதாரம் இல்லை. ஆமா, விஜய் வந்து நீட் தேர்வு தான் உலகமா, அதை தாண்டி ஒரு உலகம் இருக்கு. அது ஒரு யதார்த்தமான வார்த்தை தான். அது வந்து என்னன்னா தேர்தலை பாதிக்குமா? அவர் இல்ல அவ்வளவுலாம் அது ஒரு நீட் ஒரு தேர்தலுக்கான ஒரு காரணியெல்லாம் இருந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நீங்க அவ்வளவு தூரம் அனிதா வீட்டுல வந்து துக்கத்தை பங்கெடுத்துக்கிட்டு எவ்வளவு பண்ணீங்களே, ஒரு நாள் முழுக்க அங்க இருந்தீங்களே, அப்படிப்பட்டவர் இப்படி சொல்லலாமான்னு ஒரு விமர்சனம் வருது. விஜயனுடைய வார்த்தைகளும் புறக்கணிக்க முடியாத வார்த்தை தான். அதுல யதார்த்தம் இருக்கு. டாக்டரை தாண்டி இனிமேல் டாக்டருக்கு யாரும் படிக்காதீங்க, நீட்டு பக்கமே போகாதீங்கன்னு சொல்லி அந்த வார்த்தையை அவர் சொல்லலை. நான் ஒரு நல்ல விதமாக தான் பார்த்துக்கிறேன். ஆனால் 2 விதமாக பார்க்கப்படுங்கிற பாடத்தை விஜய்க்கு அது கற்றுக் கொடுத்தால் நான் சந்தோஷப்படுவேன்.
பொது வழியில வார்த்தைகளை எப்படி பயன்படுத்தணுங்கிறது அது ஒரு பாடம் தான். பேசினா தானே சார் தப்பு வரும், தப்பு தானே சார் திருத்திக்க முடியும். பேசவே மாட்டேன்னு இருந்த விஜய் எதையாவது பேசினாருன்னு தான் நான் சந்தோஷப்பட்டேன். சரிதானா? அப்ப இது ரைட்டு. இப்படி நம்ம சொல்லியிருக்க கூடாதோ, இனிமேல் வார்த்தைகளை கவனம் பேசுவோம். டாக்டருக்கு ஆகுறவங்க ஆகட்டும், ஆக முடியலைன்னா அதுதான் வாழ்க்கைன்னு நினைக்காதீங்கன்னு 2 வரியை சேர்த்துட்டு இதை சொல்லியிருந்தாலும் இந்த விமர்சனத்துக்கு வேலையே இல்லை. அந்த பாடத்தை விஜய் இன்னும் கத்திருப்பார் நம்புறேன், கத்துக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா நாளைக்கு முதலமைச்சர் ஆனா எனக்கும் தான் அவர் முதலமைச்சர். அவரிடம் எதிர்பார்ப்பதற்கு எனக்கு உரிமை இருக்கிறனால இந்த வார்த்தையை சொல்றேன் நான். சரி, கமலுக்கு வருவோம். கமல் வந்து நான் மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறாரு. அவர் ஏன் இதை பத்தி அங்க பேசணும்? உங்க பார்வை என்ன அதுல? இந்த சர்ச்சையவே முதல்ல தவிர்த்து இருக்கலாம். தமிழிலிருந்து தான் கன்னடமும் எல்லா மொழியும் வருதுன்னா அதே ஒரு மொழியியல் வல்லுநர்கள் கலந்து கொள்கிற ஒரு மாநாட்டில் தான் ஆதாரங்களை அள்ளி போட்டு எல்லார் முகத்திலையும் கறி பூசுற மாதிரியோ அல்லது எல்லோரும் மனசுலையும் ஒரு தெளிவை ஏற்படுத்துற மாதிரி கருத்துக்களை வெளியிடணுமே தவிர ஒரு மொழி சர்ச்சை தேவையில்லாது சார். ப்ரமோஷன் இதுல போய் பேசக்கூடாது. அதனால கமல் மன்னிப்பு கேட்டால் என்ன எஃபெக்ட், கேட்கலாமா வேணாமா, இந்த சர்ச்சையே அவசியம் இல்லாதுங்கிற இவர் 2 மந்திரிங்க கூட கருத்து சொல்லிக்கிற கமல் பேசியது என்ன தவறு? உண்மையாவே இருக்கட்டும் சார், கொஞ்சம் வாயை வச்சுட்டு சும்மா இருங்க. ஏன்னா பதட்டம்னு சிவகுமார் சொன்ன வார்த்தையை நான் ஞாபகப்படுத்துறேன். துணை முதலமைச்சர் இப்ப 50 லட்சம் பேர், பல லட்சம் பேர் ஓசூர்ல போய் வேலை செய்யறான், ஓசூர்ல இருந்து பெங்களூர் வந்து வேலை செய்யறான். ஏதாவது ஒரு தீப்பொறி பறந்தா என்ன நடக்கும், யாரு கட்டுப்படுத்துவான்னு கேட்டார் இல்லையா? அந்த விஷயம்தான் இன்னைக்கு நமக்கு முக்கியமா படணும் சார். யாராவது சொன்னதுனால தமிழ் தாழ்ந்து போயிடுமா? இல்ல யாராவது சொல்லி கமலே சொன்னா கூட கன்னடத்தினுடைய பெருமையை குலைக்க முடியுமா? என்னத்துக்கு சார் அது? இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா எஸ்பிஎல், இவர் டாக்டர் கிருஷ்ணசாமி ஒரு விஷயம் சொன்னாரு. வள்ளுவர் சிலையை 18 வருஷம் அல்சூர் லேக்ல மூடியே வச்சிருந்தானுங்க. அதை எப்ப தரமா திறந்தாங்க? அது ஈக்குவலா ஐநாவரத்துல இருந்து சர்வஞ்சர்னு அங்க நம்ம வள்ளுவருக்கு மாதிரியே அங்க ஒரு பெரிய பாயிண்ட் ஒருத்தர் 16ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர். சர்வஞ்சர் சிலை இங்க ஐநாவரத்துல திறந்ததுக்கு அங்க வள்ளுவர் சிலை திறந்தாங்க. அடுத்த 5 டேஸ்ல இங்க திறந்தாங்க. அதான் ஒரு கம்ப்ரமைஸ்க்காக நடந்தது. வீரப்பன் தன்னுடைய கோரிக்கைகளை ஒன்னாவே அதை சொல்லி காமிச்சிருந்தாப்ல உயிரோட இருக்கிற போது. ராஜ்குமாரை கடத்தினப்ப இருந்தே அந்த வள்ளுவர் சிலை பத்தில அவரும் பேசியிருக்கிறாரு. ஒரு செகண்ட்ல ஒரு தவறான விஷயம் தீப்பொறியை கிளப்புகிற உணர்வு கலந்த ஒரு போராட்டம் 2 பேருக்கும் நிழல் யுத்தமா நடந்துட்டு இருக்கிற போது காவிரி இஷ்யூல ஆரம்பிச்சு இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறது இல்ல. ஒரு சாதாரண வள்ளுவர் சிலையை திறக்கிறதுக்கு இத்தனை வருஷங்கள் காத்திருக்க வேண்டியது. ஆமா, அதை சொல்லி காமிச்சு ஒரு சண்டை போடுற சூழல்ல கூட நம்ம இல்ல. அப்படி இருக்கு. அவர்கள் அவ்வளவு சென்சிட்டிவா இருக்கும்போது இவர் அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது. பொதுவாகவே இந்த கருத்துக்களை தவிர்க்கிறது நல்லது. கமல் மட்டும் அல்ல, கமல் விஷயம் ஒரு எபிசோடா நல்ல பாடமா எடுத்துக்கிட்டு எல்லோருமே தவிர்க்கணும் தான். நீங்க அப்படி மொழியியல் வல்லுநர்களை கோர்ட்டு கேட்டாங்களே ஒரு வார்த்தை, ஒரு வகையில நியாயமான கருத்து. நீங்கள் மொழியியல் வல்லுநரா இருக்குன்னு அவசியம் இல்லை. அதே கமல் அந்த மாநாட்டில் போய் கலந்துக்கிட்டு சில தரவுகளோட போய் பேசுற தகுதி உரிமை கமலுக்கு இருக்கு. சரிதானா? போகிற போக்குல ஒரு வார்த்தையை சொன்னா அது என்ன விளைவை ஏற்படுத்துன்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லோருமே கொஞ்சம் கட்டுப்பாடா இருந்தா நல்லது. மொழியை பத்தி பேச வேண்டிய நேரத்தில் பேசணும், உரிமையை நிலைநாட்ட வேண்டிய எடுத்தணும். யாரோ ஒருத்தர் சொல்வதற்காக எந்த மொழியினுடைய உரிமையோ பெருமையோ வரலாறோ யாராலும் அழிக்க முடியாது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, கமல் வந்து மக்கள் நீதி மையம் ஆரம்பிச்ச போது திராவிட கட்சிகள் 2 பேரையும் நான் வந்து ஈக்குவலா பாக்குறேன். திராவிட கட்சிகளுக்கு கடுமையான வார்த்தைகள் யூஸ் பண்ணாரு. குற்றவாளி அப்படிலாம் சொல்லிட்டு வேண்டாம் சார், பாவம் சார், விடுங்க சார். இல்ல நான் தான் சொன்னேன் இல்லையா, அரசியல்ல யாருக்கும் எந்த விமர்சனத்தை முன்வைக்கிறது கிடையாது சொல்லி அது வரல. அவ்வளவு தீவிரமா பேசுறோம். அங்க வந்து இந்த இப்ப பிடிவாதமா இருக்கிறோம். இந்த பிடிவாதத்தை அங்கெல்லாம் காட்டிருக்கணும். இல்ல அப்படி சொன்னா என்ன ஒரு பார்வை வந்துரும்னா, அப்போ ஒரு தமிழுக்காக ஒருத்தர் குரல் கொடுக்கிற போது தமிழுக்காக கூட நீங்க கமல் பின்னாடி நிக்க மாட்டீங்களான்னு ஒரு வாதம் வந்துகிட்டு இருக்கு. இல்ல அதனாலதான் அந்த வாதத்தை அப்படி அரசியல்வாதி கமலை நம்ம எல்லாரையும் மன்னிச்சு விடுற மாதிரி கமலை தான் மன்னிக்கணும். அந்த மன்னிப்பு எதிர்பார்க்கிற உரிமை கமலுக்கும் இருக்கு. எல்லாரும் நீ ஒரு முடிவு எடுத்தீ நான் ஒரு முடிவு, ஆமா எல்லாம் தெரிஞ்சா இப்ப 4.5% ஓட்டு வாங்கினாரு, இன்னைக்கு அந்த 4.5% இல்லைன்னு தெரியுது. அந்த 4.5 ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சீமானுக்கு நாமெல்லாம் சொல்றோமே, 8.5 வாங்குறீங்க, 6, 8ன்னு வாங்கிட்டு இருக்கீங்க, ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க மாட்டீங்களே, கொஞ்சம் தளர்த்திக்கிட்டு போனா உங்க தம்பிமார்கள் அதிகாரத்துக்கு வருவாங்களேன்னு சொல்றது அவர் வேற ஆங்கிள் அதை மறுத்துட்டு இருக்கிறார். கமல் அதை 2வது ஆங்கிள் எடுத்துக்கிட்டார். அப்படிதான் நான் பார்க்கணும். அதை போய் மற்ற எல்லாரையும் விட்டுட்டு கமலை மட்டுமே நான் போய் நோண்டி பார்க்கல, எனக்கு உடன்பாடு இல்லை. அவரும் சராசரி அரசியல்வாதியாக ஆகிவிட்டார், அவ்வளவுதான். அப்ப அரசியலா நல்லா செய்யறாரு தான் நம்ம பாராட்டணும். சரி, தக்லைஃப் பாத்தீங்களா? இன்னும் பார்க்கல. பார்க்கணும்னு ஐடியா இருக்க? ஏன் ஒரு படத்தை பார்க்கறதுல என்ன இருக்கு? பார்ப்போம். இந்த ஊரெல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு கேட்டேன். பார்க்க தான் போறேன். ஸோ இவ்வளவு நேரமும் பல விஷயங்களை அறிவுபூர்வமாகவும் அழகாகவும் பேசுனீங்க. மிக்க நன்றி. நன்றி.